ஹாய். என்னப்பா அப்படியே சமணங்கால் போட்டு கீழ உட்காந்துட்டேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றதுன்னு பாக்கலாம். என்கிட்ட வந்து சாரி மட்டும் நான் சேல் பண்ணலங்க. ஹேர் ஆயில் சேல் பண்றேன்னு தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்துட்டு எனக்கு இந்த பொருள் வேணும். இப்போ வேலைக்கு போற லேடீஸ்லாம் இருப்பீங்களா, எனக்கு இது வேணும், இத நீங்க ரெடி பண்ணி குடுங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நாங்க என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன கேட்கிறீங்களோ, அத கண்டிப்பா நாங்க ரெடி பண்ணி குடுப்போம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வந்து, எனக்கு சிறுதானிய மாவு அரைச்சு குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சிறுதானிய மாவு, சப்பாத்தி மாவு, சத்து மாவு இது எல்லாமே அரைச்சு குடுத்துட்டு தான் இருக்கோம். ராகி மாவு, கம்பு மாவு, கம்பு தோசை, இட்லி மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தான் குடுத்துட்டு இருக்கோம். ஆனா வந்து இது எதுவுமே ஸ்டாக் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பாருங்க நாங்க இதெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்போ காட்டுற அளவுக்குலாம் நம்மகிட்ட இல்லங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராச்சும் வந்துட்டு எனக்கு ஒரு 1/2 கேஜ் குடுங்க, 1 கேஜ் குடுங்க நீங்க கேட்பீங்கல்ல, கேட்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க அப்பப்ப அரைச்சு குடுக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து நம்ம 10 கிலோ அரைச்சோம், 20 கிலோ